வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சிங்கிகுளம், திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலியிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் சிங்கிகுளங்கிற ஊரில் பகவதி அம்மன் கோவில் இருக்குது இந்த மலைக்கு மேலே. இது பகவதி அம்மன் கோவில் மட்டும் இல்லை, இந்த இடத்துல சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வரும்போது இந்த கோவிலை பார்த்துட்டு இந்த மலையில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் என்னென்னா, நம்மளுக்கு இந்த மேலே வர்றதுக்கு கைப்பிடிச்சவர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து கைப்பிடிச்சவர் இல்லை. அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக ஃபேமிலியாக வரும்போது பார்த்து கவனமாக வரணும். ஏன்னா இந்த சைடு வலது பக்கம் வந்து ஆபத்தான இடம் தான். அதனால் நீங்கள் வந்து தெரியுதா உங்களுக்கு, அந்த கைப்பிடிச்சவர் அது வரைக்கும் தான் சரி. அதுக்கப்புறம் இப்படிலாம் இப்படி நடந்து வரும்போது வலது பக்கம் போயிடாதீங்க, பார்த்து கவனமாக வாங்க. இது ஒரு வற்றாத நீர்ச்சுனைங்க. இங்கே பகவதி அம்மன் கோவில் மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்களுக்கே தெரியாது நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுடைய புடைப்புச் சிற்பம் ஒரே ஒரு குட்டி புடைப்புச் சிற்பம் இருக்குது. நான் இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த ஒரு மலையில் வந்து பகவதி அம்மன் கோயிலும் இருக்குது, சமணர்கள் வாழ்ந்த இடம், அவங்க புடைப்புச் சிற்பமும் இருக்குது. இது அரசாங்க பார்வைக்கு இதை கொண்டு போகணும். இதை வந்து பாதுகாக்கணும். இது ஒரு நல்ல ஒரு வழியை கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.